ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 105:4 நான் வாசிக்கிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் அழகா இந்த வார்த்தை கொடுத்து கர்த்தரை வல்லமையும் நாடச் சொல்கிறார். அன்னைக்கு என்னதெல்லாமோ இந்த உலகத்தின் காரியங்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடைசியிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் தான் போகிறோம். ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. இது இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி போகிறோம். அது கிடைத்தாலும் அது நலமாக இல்லை, தீமையாகத்தான் அல்லது நன்மையாக இல்லாமல் மாறிவிடுகிறது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உலகம் பாஸ்டர்ஸ் வேர்ல்டு, எப்ப பார்த்தாலும் பிஸி, எதற்கெடுத்தாலும் நேரம் இல்லை, எதற்கெடுத்தாலும் டைம் இல்லைன்னு சொல்லி இரவும் பகலுமாய் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இயேசு பூமியில் இந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது கூட மார்த்தாள், மரியாள், லாசரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது கூட அங்கு போய் பெத்தானியாவிலே தங்குவாராம். அப்பொழுது மார்த்தாள் அங்க சமையல் காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மரியாள் ஆண்டோட சமூகத்திலிருந்து ஆவிக்குரிய காரியங்களை, பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து கேட்கும் பொழுது மார்த்தாளுக்கு ரொம்ப விசன்னமாக போய்விடுமா. என்ன ஆண்டவரே, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், வாடு உங்க முன்னாடி உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறாள்னு சொல்லும் போது ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து என்ன சொல்கிறார்? மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய். இன்னைக்கு அது முக்கியமல்ல, தேவையானது என்ன தெரியுமா? என் சமூகத்துல உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்பதுதான் என்று சொல்லி, இதுதான் நல்ல பங்கு, இதனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுகிறத இந்த இடத்துல பார்க்க முடியும். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க நேரம் இல்லை. வேற எங்கெல்லாமோ விமான நிலையத்தில் போய் காத்திருக்க நேரம் இருக்கும், ட்ரெயினுக்கு காத்திருக்க நேரம் இருக்கும். தாமதமானாலும் கூட காத்திருந்து பிரயாணப்பட்டு தானே போக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளுகிறோம். எதற்கெல்லாமோ காத்திருக்கிறோம், யாருக்கெல்லாமோ காத்திருக்கிறோம். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மை நடத்த விரும்புகிறார். காத்திருக்கிறோமா என்று சொன்னால் அவரை தேடுவது எப்பொழுது? தேவைப்படும் பொழுதுதானே தேடுகிறோம். ஆண்டவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உங்களை தேவைப்படும் பொழுது தேடி வரும் பொழுது, இத்தனை நாட்கள் இவங்க எங்க போனாங்க, இப்போதான் கண்ணு தெரிஞ்சோன்னு நாம் சொல்லி காண்பிக்கிறோமே. நாம் ஆண்டவரை எப்பொழுதும் தேடுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு முறை ஒரு விவசாயி மரங்களை வெட்டி கொண்டிருந்தாராம். வெட்டி கொண்டே இருக்கிறார். ஆனால் எந்த மரங்களையும் வேகமா வெட்டி முடிக்க முடியவில்லை. அவர் அதிக பிரயாசப்படுகிறார். அதிகமா அதுல முயற்சி எடுத்து செய்தும் கூட அதற்கான பிரதிபலனை அவர் பெற்றுக்கொள்ள முடியாமல் வேர்வை சிந்திட்டு இருக்குது. ரொம்ப டயர்டா போராடிட்டு இருக்கும்போது இன்னொரு மனிதன் அந்த இடம் வழியாக வருகிறார். அப்ப வழியாக வரும் பொழுது அந்த மனிதனை பார்த்து, இவ்வளவு மரம் வெட்டுறதுக்கு கஷ்டப்படுறியப்பா, உன்னுடைய ஆயுதம், அந்த வெட்டுகிற வாள் கூர்மையாக இல்லை, நீ அதை கொஞ்சம் கூர்மையாக்கி கொண்டு திருப்பி வெட்டினே என்று சொன்னால் எளிதில் எல்லாவற்றையும் வெட்டி விடுமேன்னு சொல்லி ஒரு அதற்கான ஆலோசனை கொடுக்கிறார். இது மழுங்கி போனதை வைத்து எவ்வளவு நீ இன்னும் உன்னுடைய பலத்தை செலவழித்தாக வேண்டும். அதனால் உனக்கு இன்னும் வேதனையும் நஷ்டமும் டைமும் தான் வேஸ்ட் ஆகுமே ஒழிய வேதனை நஷ்டம் தான் உண்டாகும் என்று சொல்லும் பொழுது அந்த மரத்தை வெட்டுகிற மனிதன் சொன்னாராம், நான் தான் மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறேனே, எனக்கு அதை மீண்டும் அந்த வாளை கூர்மையாக்குறதுக்கு எங்க நேரம் இருக்கிறது என்று சொன்னாராம். இவர் துக்கத்தோடு ஆலோசனை கொடுத்தவர் போய்விட்டாராம். என்ற அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை இருக்கலாம், எங்க ஜபிக்க முடியும்? வேலை இருக்கலாம், எப்படி ஆண்டவருக்கு காத்திருக்க முடியும்? ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? சும்மாவா நாங்க இருக்கிறோம்? இந்த வேலை, அந்த வேலை, அங்க போனோம், இங்க போனோம். இல்லை, அவைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஓரம் வைத்து விட்டு அல்லது காலையிலே ஆண்டவர் சமூகத்தை தேடுவோம் என்று சொன்னால், நாம் அதிகமாய் பிரயாசப்பட்டு கொஞ்சமாய் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு பதிலாக நாம் கொஞ்சமா தான் பிரயாசப்படுவோம். அதிகமான மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். அந்த அளவு கர்த்தர் நித்தமும் நடத்த ஆரம்பித்து விடுவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் உலக பிரகாரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், பிஸி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்பா, அந்த நிலைமை உமக்கு தெரியும். நீங்கப்பா, உமக்கு நேரத்தை கொடுக்க எங்கள் இறுதியும் மறுக்கிறது. காத்திருக்க யோசிக்கிறோம். மற்றபடி உலக பிரகாரமா எவ்வளவோ காரியங்கள்ல நாங்கள் எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு காரியங்களை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு இடங்களுக்கு போனாலும் கூட அப்படியே ஓடி கடைசியில சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தை சொன்னது, கர்த்தரை அவருடைய வல்லமையை நாடத்தக்கதாய் நம்முடைய சமூகத்தை நித்தியம் தேடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எங்களுக்குள் உண்டாக கிருபை கொடுங்கப்பா. இந்த வார்த்தையின்படி அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்களாய் நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி உண்மையை நம்பி உடைய பாதத்தில் காத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்திலே காத்திருந்து உடைய பலத்தினால், சத்துவத்தினால் இடைக்கட்டப்பட்டவர்களாய் வேலைகளை செய்ய, காரியங்களை செய்ய நாங்கள் கடந்து செல்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடுவோம். இதுதான் இன்றைக்கு தேவையான ஒன்று. இதை கர்த்தர் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.